12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 7 வகைநுண் கணிதத்தின் பயன்பாடுகள் பயிற்சி 7.3 இல் 7ஆம் கணக்கு பார்க்கலாம். f of x என்ற சார்பானது f dash of x less than or equal to 1, 1 less than or equal to x less than or equal to 4 எனில் f of 4 minus f of 1 less than or equal to 3 என காட்டுகன்னு கேட்கப்பட்டுள்ளது. வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மதிப்புகள் 1 less than or equal to x less than or equal to 4 என்பதால் குறைந்தபட்ச மதிப்பு a இன் மதிப்பானது கீழ் எல்லை 1, மேல் எல்லை b இன் மதிப்பானது 4 ஆகும். சராசரி இடைமதிப்பு தேற்றத்தின் நிபந்தனையானது f dash of c சமம் f of b minus f of a by b minus a by b minus a. இங்கே மதிப்புகள் ஒன்னொன்னையும் நம்ம பிரதியிடலாம். இடதுபுற மதிப்பு அப்படியே இருக்கட்டும். வலதுபுற மதிப்புல f of b எனும் பொழுது f of 4 மேல் எல்லை, கீழ் எல்லையானது f of 1 by b minus a 4 minus 1 மதிப்பு. இடதுபுற மதிப்பானது f dash of c ன்னு இருக்குது. இதை சுருக்கலாம். f dash of c என்பது f of 4 minus f of 1 by 4 minus 1 இன் மதிப்பு 3. 3 இடதுபுறம் வரப்ப பெருக்கல்ல வந்துரும். 3 பெருக்கல் f dash of c சமம் f of 4 minus f of 1. நிறுவ வேண்டியது f of 4 minus f of 1 less than or equal to 3ன்னு தான் காட்டணும். இந்த இடத்துல இடதுபுறமும் வலதுபுறமும் மாற்றி அமைக்கும் பொழுது f of 4 minus f of 1 என்பது இடதுபுறம் வந்துரும் equal to 3 பெருக்கல் f dash of c. வினாவிலேயே f dash of c இன் மதிப்பு அதாவது f dash of x less than or equal to 1 என கொடுக்கப்பட்டுள்ளது. f dash of x less than or equal to 1னா xக்கு பதிலாக c ன்னு பிரதியிடும் பொழுது f dash of c இன் மதிப்பும் less than or equal to 1. எனவே அந்த மதிப்பை பிரதியிடும் பொழுது f of 4 minus f of 1 less than or equal to 3 பெருக்கல் 1 எனும் பொழுது மதிப்பு 3 ஆகும். f of 4 minus f of 1 less than or equal to 3. இதுதான் நிறுவ வேண்டிய மதிப்பு. Therefore f of 4 minus f of 1 less than or equal to 3 என நிரூபிக்கப்பட்டது. Thank you.